அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, கிரகங்கள் தற்பொழுது தற்காலத்திலே ஒவ்வொரு வீடாக இடம்பெயர்ந்து வரக்கூடிய அந்த இடப்பெயர்ச்சியினாலே பலவிதமான யோகங்கள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சியான சனி பகவான் அவர் ரிஷப ராசிக்கு 10ஆம் இடம் என்ற தசம கேந்திரத்திற்கும், சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம் என்ற சப்தம கேந்திரத்திற்கும், விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடம் என்ற சதுர்த்த கேந்திரத்திற்கும், கும்ப ராசிக்கு ராசி என்ற ராசி கேந்திரத்திற்கும் வந்து அமர்கின்றார். ஆட்சி பெற்று அமர்வதனாலே சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வந்து ஆட்சி பெற்று அமர்வதனாலே இந்த விருச்சிக ராசிக்கு கேந்திர ஸ்தானத்திற்கும், சிம்ம ராசிக்கு கேந்திர ஸ்தானத்திற்கும், ரிஷப ராசிக்கு கேந்திரத்திற்கும், கும்பத்திற்கு ராசி கேந்திரத்திற்கும் வந்து அமர்வதனாலே, ஆட்சி பெற்று அமர்வதனாலே இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பகவான் சச யோகத்தை கொடுக்கின்றார். சச யோகம் என்பது ஆராய்ச்சி, கல்வி, விவசாயம், தொழிற்சாலை, தொழில் முன்னேற்றம், தொழில் சிறப்பு, சமாதி சித்தி, ஆன்மீக உணர்வுகள், ஆன்மீக மேம்பாடு, வாகன யோகம், சொத்து, நிலம், சொத்து ஆகிய பலன்களை கொடுக்கின்றார். சசர் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இந்த நன்மைகள் எல்லாம் கும்ப ராசி அன்பர்களுக்கும், ரிஷப ராசி அன்பர்களுக்கும், சிம்ம ராசி அன்பர்களுக்கும் மற்றும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் இந்த சசயோகத்தினுடைய பலாபலன்களை சனி பகவான் கும்பராசிக்கு கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி வந்ததனாலே கொடுக்கவிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி சூரியனும் செவ்வாயும் மகர ராசியிலே ஒன்றிணைகிறார்கள். சூரியன் சிவ அவதாரம், செவ்வாய் மங்களன். ஆகவே அந்த சூரியனும் செவ்வாயும் ஒன்றிணைவதனாலே அந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலும் இந்த சூரியனும் செவ்வாயும் இணைவினால் ஏற்படக்கூடிய சிவ மங்கள யோகத்தினாலே, பானு மங்கள யோகத்தினாலே மேஷம், ரிஷபம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கின்றார். 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலும் இந்த சூரியன் செவ்வாய் இணைப்பினால் ஏற்படக்கூடிய சிவ மங்கள யோகத்தினாலே மேஷம், ரிஷபம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றன. அதுபோல பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரையிலும், பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரையிலும் மகரத்திலே வரக்கூடிய சுக்கிரன், மகரத்திலே இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கும், மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கடக ராசிக்கும் மகர ராசிக்கும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கவிருக்கின்றார். மேஷம், கடகம் மற்றும் மகரம், மேஷம், கடகம், மகரம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி
மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து 8ஆம் தேதி 9ஆம் தேதி முதல் இந்த சுக்கிர பகவான் சனியோடு மார்ச் மாதம் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரையிலும் கும்பராசியிலே இந்த சுக்கிர பகவான் கும்பராசியிலே சனியோடு வந்து இணைகின்றார். இது லக்ஷ்மி சுந்தர யோகமாகும். சனி பகவானும் சுக்கிரனும் இணைவதனால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கின்றார். மேஷம், ரிஷபம், மகரம். மேஷம், ரிஷபம், மகரம் ஆகிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரையிலும் கும்பராசியிலே இணைகின்ற சனி மற்றும் சுக்கிரன் ஆகியவர்களது கூட்டு இணைப்பினாலே மேஷம், ரிஷபம், மகரம் ஆகிய ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த சனி சுக்கிரனுடைய கூட்டு பல அதிர்ஷ்டங்களை பல நன்மைகளை கொடுக்கவிருக்கின்றார்கள். அதுபோல ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் மே மாதம் 1ஆம் தேதி வரையிலும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் மே மாதம் 1ஆம் தேதி வரையிலும் சுக்கிர பகவான் மேசராசியிலே ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவானோடு வந்து இணைகின்றார். குரு சுக்கிரன் இணைவு மிக சிறப்பினை கொடுக்கும். சுக்கிரன் செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடியவர். குரு பெருமையை, அந்தஸ்தை, கௌரவத்தை, ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த இருவரும் மேசராசியிலே ஒன்றாக இணைவதனாலே லக்ஷ்மி குருப்யோ யோகம் என்ற யோகம் அமைந்து அந்த யோகத்தின்படி இந்த 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் மே மாதம் 1ஆம் தேதி வரையிலும் மேஷம், மிதுனம், கடகம் மற்றும் துலாம் ஆகிய ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குரு சுக்கிரன் இணைவு ஒன்றிணைவதனாலே கூட்டு சேர்க்கையினாலே இந்த மேஷம், மிதுனம், கடகம் மற்றும் துலாம் ஆகிய 4 ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது கும்பத்திலே சஞ்சரிக்கின்ற சனி பகவான் கும்பராசி, ரிஷபராசி, சிம்ம ராசி மற்றும் விருச்சிக ராசி ஆகிய அன்பர்களுக்கு சசயோகத்தையும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலும் சூரியன் செவ்வாயும் மகராசியில் இணைவதனாலே மேஷம், ரிஷபம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சிவ மங்கள யோகத்தையும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரையிலும் கும்பராசியிலே மகரத்திலே சுக்கிரன் வந்து சேர்வதனாலே மேஷம், ரிஷபம் மற்றும் மகரம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும், மேலும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரையிலும் கும்பராசியிலே சனியும் சுக்கிரன் இணைவதனாலே மேஷம், ரிஷபம், மகரம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி சுந்தர யோகத்தினாலே பல அதிர்ஷ்டங்களும், மேலும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் மே மாதம் 1ஆம் தேதி வரையிலும் குருவும் சுக்கிரனும் மேசராசியிலே இணைவதனாலே அங்கே லக்ஷ்மி குருப்யோ யோகம் அதனுடைய மேசராசிக்கும் கடகராசிக்கும் மிதுனத்திற்கும் துலாத்திற்கும் பலவிதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கவிருக்கின்றார்கள். இப்படியாக இப்படி குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக மேஷம், ரிஷபம், மகரம் மற்றும் துலாம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த 5 காலகட்டங்களிலே அதிர்ஷ்டங்கள் கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த கிரகங்களின் கூட்டு சேர்க்கையினாலே கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல்
பிறகு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதல் பிப்ரவரி 15ஆம் தேதி முதல், அதைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 9ஆம் தேதி முதல், அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல், இப்படியாக தொடர்ந்து பலவிதமான அதிர்ஷ்டங்கள் இந்த கிரகங்களின் கூட்டு சேர்க்கையினாலே இந்த கோச்சாரத்திலே மேல குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க காத்திருக்கின்றன என்பதை அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே மகன். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.